பாரிலுள்ளோர் பார்த்து நடுங்க. ஆயிரம் அண்டங்களை அடக்கி ஆற்றல் படைத்து தானவருக்கெல்லாம் தலைவனாய் ஈரேழு லோகத்திற்கும் இறைவனாய் எதிரிகள் என்னை கண்டு பயந்து ஓட அந்த சக்கரன் சாம்பரம் வீச ஓயு வீதி விளக்க வருணன் பன்னீர் தெளிக்க அக்கினி நெய் விளக்கேற்ற குபேரன் குண்டில் வேலை செய்ய யமன் தோண்டீபம் கூற பிரம்மன் பஞ்சாங்கம் படிக்க அறப்பரிசிகள் நடனமாட அந்த ஆதிசேரன் குடை பிடிக்க வருகிறான் தென்னிலங்கை வேந்தன் ராமநேஸ்வரன் என்றால் பரமன் மலை பணிகுறையும் மாலுரிய வைகுந்த வருக வருகிற வாழ்த்தம் புவிலாக உலகம் பூமாதிரி மழை பெய்து வாழ்க வாழ்கிற வாழ்த்தம் அப்படி வருத்தால் அவர்களை பிடிப்பேன் மோதி அடிப்பேன் சதுரி தெளிக்கும் ரத்தம் வானத்திலே பற்றி கரிய மேகங்கள் எல்லாம் சிவந்த மேகங்களாக காட்சியளிக்க தயாராக. எனக்கு முன் வர வேண்டிய இவ்வளவு காலதாமதம். எங்க வீட்டுல பெரிய தகராறு. வீட்டுல தகராறா? ஆமாங்க. என்னடா தகராறு? அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் உனக்கு நல்லா செஞ்ச கதைதான். ஆமா. எங்க அப்பா எங்க அம்மா என்ன சொத்து சம்பாதிச்சு வச்சு? என்ன சொத்து? ஒரு பசுமாடு, ஒரு காக்காணி நிலம், ஒரு புலிமரம். புளிய மரம், பசுமாடு, காக்காணி நிலம். சரி, இது நாங்க எப்படி பங்கறது? நேரா ஊர் தலைவர்கிட்ட போனோம். ஐயா நாங்க 2 பேர் இது இருக்கு 3 சொத்து இது 2ஆ பங்கிட்டு வைங்கன்னு போய் கேட்டோம் தலைவரண்ட. ஆமா. எங்க அண்ணன் கோவக்காரன். ஆமாங்க. சரி, நான் ஒரு 2ஆம் கட்டம் நீ 2ஆம் கட்டம் உடனே போனாரு. தலைவர் என்ன சொன்னாரு? ஏய் எல்லாம் ஒரு பொருளா இருக்குது. சரி இப்படி செஞ்சா என்ன? எப்படி செஞ்ச? நீ பெரியவே உனக்கு மேல் பாகம், உங்க தம்பி சின்னவன் அவனுக்கு கீழ் பாகம். பங்கிட்டு விட்டாரு. இதுதான்டா உலகத்துல உண்மை. ஆமாங்க. மூத்தவனுக்கு எப்பவுமே மேல் பாகம் தான், இளையவனுக்கு கீழ் பாகம் பங்கிட்டு விட்டாங்க. தலைவர் சரியா சொல்லிருக்காரு. என்ன அவர் 2ஆம் கட்டம். எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாரு? சரி, மாட்டு ஓட்டின்னு போனார். நெல்ல மேய்ச்சாரு. ஏத்தாந்து கொட்டையில கட்டிட்டாரு. அவரு கடமை செஞ்சுட்டு போயிட்டாரு. அவர் 2ஆம் கட்டம் பாரு. யாரு நீ? ஆமாங்க. எனக்கு கீழ் பாகம் விட்டாங்களே. ஆமா. என் மொண்டாக்கு ஒரு தவளை ஒண்ணு எடுத்துன்னு போனோம். பால் எல்லாம் கறந்து வீட்டுக்கு போயிட்டோம். பால் நீங்க கத்துன்னு போயிட்டீங்க. மேய்ச்சி ஒன்ன எடுத்து வந்து கட்டிட்டாரு. அவருக்கு மேல் பாகம், நீ 2ஆம் கட்டம். ஆமாங்க. சரி, அடுத்து சொல்லு. உடனே பாருமா அந்த வருஷம் புளிமத்துல எக்கச்சக்கமான பழம். என் அண்ணுக்கு மேல் பாகம் விட்டாங்க. மேல் பாகம் ஒரு 4 பேர் ஏற்றி விட்டாங்க. எல்லாம் பழுத்து உலுக்கி தள்ளிட்டாங்க. எனக்கு கீழ் பாகம் விட்டாங்களே. ஒரு 2ஆம் கட்டம் பாவி ஏற்றுமா. அதனால நானும் என் மொண்டாட்டி ஒரு 4 கோழி போய் எடுத்துன்னு போனோம். எல்லா பயிர்த்து பொறிக்கணும் வீட்டுக்கு போயிட்டீங்க. எங்க அண்ணன் கோவம் வந்துச்சு. நம்ம தம்பி லாபத்தோட போறான், நம்ம நஷ்டத்தோட போறோம். திருப்பி கூட்டம் போட்டான். தலைவர் கூப்பிடுறாங்கன்றார். டேய் வாடா. யாரு? கம்யூனிட்டி. நானடா கம்யூனிட்டி. ஏய் நானா கம்யூனிட்டி? உங்களே இல்ல என்ன கூப்பிடுறாங்க? உன்ன கூப்பிடுறாங்க. நான் பிச்சைக்கா முடிக்கிறேன். யா சொரகான முடிக்கல. பெச்சகா தான் பெச்சகா. நேரா போய் நிக்கிறேன். ஏய் கம்யூனிட்டி. வாடவா ராஸ்கோல். யாரு? ஏய் அம்மா தாலி அறங்க. எங்க அம்மா தாலி அறக்குது. யாரம்மா தாலி? என்ன கேக்குற? கைபாவன அந்த பக்கம் கிட்ட. கைபாவனே. உடனே போய் நிக்கிறேன். நீ லாபத்தோட போற, மண்ணு நஷ்டத்தோட போற. ஆமாடா தான் உண்மை. இப்ப பாரு வேடிக்கை. ஏய் உனக்கு மேல் பாகம், மண்ணுக்கு கீழ் பாகம் மாத்தி விட்டாரு. சரியான தீர்ப்புடா. நேரா வீட்டு இல்ல நான் ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருக்க முடியுமா? சரி, நேரா வீட்டுக்கு போயிட்டேன். எங்க அண்ணன் கம்மன்னா இருந்தானா, நேரா என் வீட்டுக்கு வந்தான். ஏ கணக்கனா அந்த காக்கா நிலத்துல என்னடா பயிர் வைக்கிறான்னு கேக்குறான். நிலத்துல? சரி, நான் என்ன பண்ணிட்டேன்? ஆனா கேவரு சிறுதானிய உடம்புக்கு நல்ல உணவு. இப்ப நிறைய யாருக்கு சாப்பிடுறது கிடையாது. அது சாப்பிட்டவங்களுக்கு எல்லாம் சுகர், பிபி, எந்த நோய் இல்லாத நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. சரி, உடனே பாருங்க எங்க அண்ணன் 4 ஏர் வச்சான். பாத்து கட்டான். கேவரு நட்டான். கட்டிட்டாரு. கீழ் பாகம் அவர் செஞ்சுட்டு அவர் போயிட்டாரு. எனக்கு மேல் பாகம் விட்டாங்க. ஒரு கல் இருந்து வச்சு நான் என்ன பண்ணிவிட்டேன்? ஒரு 4 பொங்கல் எடுத்து விட்டேன். கதிரியாசன் நான் வீட்டுக்கு போட்டேன். எங்க அண்ணன் தட்டு வீட்டுக்கு